200 லட்சம் கோடிகளுக்கு 200 லட்சம் கோடிகளுக்கு அந்த மலைகளில் இருக்கிற கனிம வளங்களை வெட்டி எடுக்கிறதுக்கு அந்நிய முதலாளிகளுக்கு ஒப்பந்தம். காடுகளை அழித்தால்தான் மலைகளில் இருக்கிற கனிம வளங்களை எடுக்க முடியும். காடுகளை அழிக்க இவர்கள் புகுகிற போது, பாய்கிற போது, உள்ளே நுழைகிற போது, உனக்கு காடு எனக்கு வீடு என்று அங்கு வாழ்ந்த பழங்குடிகள் போராட தொடங்கினான். கட்டை விளக்கமாறு செருப்போடு களத்தில் வந்தவன் கையிலே துப்பாக்கி எப்படி வந்தது என்கிற கேள்வியை கேட்டால் யாரு மாவோயிஸ்ட் என்பது தெரியும், யாரு உருவாக்கியது என்பது தெரியும். காட்டுக்குள் கட்டையோடும் விளக்கமாறோடும் போராட வந்தவன் கையிலே துப்பாக்கி திணித்தவன் எவன்? அவனை மாவோயிஸ்ட் சென்று பழி சுமத்தி சுட்டு கொன்னு சிறைப்படுத்தி சித்திரவதை செய்தது யார்? அவன் அவன் தாய் நிலத்தை தற்காக்க போராடுகிறான். நாங்கள் போராடுவது போல மேல்மாவில் 3000 ஏக்கரையின் விளைநிலத்தை நீ தொழிற்சாலை, சிக்கார் தொழிற்சாலைக்கு எடுக்க கூடாது, அந்த போராட்டம் போல. காட்டுப்பள்ளியில் 6111 ஏக்கரை கடலிலே நிலத்திலே நீ எடுக்க கூடாது, அந்த போராட்டம் போல. மீத்தேன், ஈத்தேன் எடுத்துக்கொள்ள, ஹைட்ரோ கார்பன் எரிவாயு பயோகாஸ் எடுத்துக்கொள்ள, ஆடு மாட்டு கழிவு, மக்கிய இலைதலை கழிவே போதுமானதாக இருக்கிற போது என் பூமி தாயின் ஈரக்கொலைய இதயத்தை நீ அறுக்காதே என்று நாங்கள் போராடுவது போல அவன் போராடினான். அவன் தாய் நிலத்தை, வாழ்விடத்தை பாதுகாக்க போராடினான். இது அவன் அடிப்படை உரிமை, பிறப்புரிமை, ஜனநாயக கடமை. அதை மாவோயிசம், தீவிரவாதம் என்றார்கள். அப்படி என்றால் சீனாவில் இருக்கிற எல்லோரும் மாவோயிஸ்ட் தானே? அவனுடைய நட்பு பாராட்டுகிறாய், என்னது இது? அது மாதிரிதான் நம் பழங்குடிகள். அவங்க சொன்னாங்க 150 பேருக்கு நான் வந்து பேசி மாவட்ட ஆட்சியரோட சண்டை போட்டு சாதிச்சான்றது. எங்க அண்ணன் கேப்டன் துறை சொல்றாரு 3000 பேருக்கு பெற்றுக் கொடுத்துருக்கான். இப்ப பெற்றுக் கொடுக்கிறோம், அப்புறம் நாங்களே கொடுப்போம், அவ்வளவுதான். அந்த நாளுக்கு தான் இவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிருஷ்ணகிரியில் இருக்கிற நம் குடிகளை, நம்ம ஆதி தமிழ் குடிகளை ஆந்திராவில் இருக்கிற காவலர்களை வந்து விசாரணைன்னு கைது பண்ணி கொண்டு போய் காவல் நிலையத்தில் வைத்து நம் அக்கா தங்கை வன்புணர்வு செய்து உயிர் உறுப்பிலை மிளகாப்பொடியை தூவி பிற அந்நிய மாநிலத்திலிருந்து, அருகில் இருக்கிற மாநிலத்திலிருந்து உன் மாநிலத்தில் இருக்கிற உன் பெண்ணை விசாரணை என்று நள்ளிரவில் கைது செய்து கொண்டு போனதை தடுக்காதவர்கள் இந்த திராவிட திருவாளர்கள். உன் அண்ணன், உன் மகன் இந்த மண்ணிலே அதிகாரத்தில் இருந்தால் வந்து என் அக்கா தங்கச்சி தொற்றுப்பானான்னு ஒரு நிமிஷம் நீ கற்பனை பண்ணி பார்த்துக்க. தூக்கி உள்ளதுக்கு போட்டு அவனை மிளகாப்பொடியை வச்சு தேய்ச்சி விட்டுருப்பேன். எங்க தேய்ச்சிருப்பேன்னு நீ எரிச்சு பார்த்துக்க. அந்த இதுக்கு கமிஷனர் அலுவலகத்தில் போய் குற்றப்பதிவு செய்தும் ஒரு நடவடிக்கையும் இல்லை, ஒன்றுமில்லை. அந்த என் அக்கா தங்கையோடு களத்தில் நின்று போராடியது நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை தங்கைகளும் என் தம்பிகளும் தான் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் எண்ணற்ற பேர் பல்லாயிரக்கணக்கான மனுக்களை கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ஆறுதல். தன் மகனிடத்தில் சொல்லிவிட்டால், தன் அண்ணனிடத்தில் சொல்லிவிட்டால், தன் தம்பியிடத்தில் சொல்லிவிட்டால் அவன் குரல் கொடுப்பான். அவர்களுக்காக நான் நிற்பேன் என்கிற நம்பிக்கை தான். எல்லா நோய்க்கும், எல்லா சிக்கலுக்கும் கடவுளிடத்திலே நீ முறையிடுவது போல. கடவுள் என்ன குடல் மருத்துவரா, இல்லை தலைவலி மருத்துவரா, இல்லை காய்ச்சல் மருத்துவர், எந்த மருத்துவர் தெரியாது. ஆனா எல்லாவற்றுக்கும் எனக்கு எப்படியாவது எனக்கு வலியை குணப்படுத்திடு, ஒரு நம்பிக்கை. அதுபோல என் இன மக்கள் அதிகாரமற்று நின்றாலும் தன் மகன் தனக்காக பேசுவான் என்ற நம்பிக்கையிலே எண்ணற்ற மனுக்களை, கோரிக்கைகளை எங்களிடத்திலே வைக்கிறார்கள். கேட்கிற இடத்தில் இப்போது, நாளை தீர்க்கிற இடத்தில் விரைவில் உங்கள் பிள்ளைகள் வரும். இங்க பேசிய என் தம்பி சண்டாளாங்கன்னு அண்ணன் பாடிற வேணாங்கிறான். ஏன் நாம் பாடல ஐயாத? ஏ பல பாட்டு, அடி சண்டாலி உன் பாசத்தால பாட்டு இருக்கு. சண்டாலி ஓம் பாசத்தாலே தம்பி அமீர் அவர்கள் எடுத்து அந்த பருத்தி வீரன்லாம் பாட்டு இருக்கு. எத்தனை பாட்டு இருக்கு, நான் வேணா அனுப்புறேன், வலையொலியில் இருக்கு, தட்டிப்பாரு. சண்டாளான்னு ஐயா கருணாநிதி பலமுறை எழுதியிருக்காரு.
மனோரால உரையாடல் எழுதியிருக்காரு, பாசப்பறவைகள்ல உரையாடல் எழுதியிருக்காரு. சண்டாளனா யாருன்னு நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் எழுதியிருக்காரு. தாயை பழித்தவன், தந்தையை நிந்தித்தவன், நானோ சண்டாளன், நீதாண்டா சண்டாள், இவனெல்லாம் சண்டாளன் ஒரு பெரிய பாட்டு எழுதியிருக்காரு. இருக்கு, நீ எடுத்துப்பாரு. கம்ப ராமாயணத்தில் இருக்குது, கந்த சஷ்டி கவசத்தில் இருக்கு, திருமூலர் தந்த திருமந்திரத்தில் இருக்கு, பைபிள்ல இருக்கு, தமிழ்நாடு இருக்கு. இந்த என்ன அகர முதலில் சண்டாளன் ஒரு பெரிய பாடம் நடத்தி வச்சிருக்கான். சண்டாளன் கருணாநிதி சண்டாளன் சொன்னது இவ்வளவு வலிக்குதுன்னா, 60-100 வருஷமா உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடி எங்களை, உலக மொழிகளின் தாய்மொழி தமிழின் பிள்ளைகளை, எங்களை திராவிடர்கள் திராவிடர்கள் என்று நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக சொல்லும் போது எங்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் பாரு. இது அவமானமா இருந்தால் இது ஒரு தேசினத்திற்கு எவ்வளவு பெரிய அவமானம். நீ நல்ல வீரன், எதற்கு தமிழ் புதல்வன் தொகை கொடுக்கிற? திராவிட புதல்வன் சொல்லு, நீ பார்ப்போம். தகைசால் தமிழர் விருது, தகைசால் திராவிடர் விருது கொடுங்க. எங்க ஐயா நல்லகனு கொடுத்தீங்க, இப்ப ஐயா குமரி ஆனந்தன் கொடுக்குறீங்களா? தகைசால் திராவிடர் கொடுங்க பார்ப்போம். எவ்வளவு பெரிய ஏமாற்று. இந்த 3 ஆண்டுகள்ல இந்த அரசு பெற்றிருக்கிற அரிய உயரிய பெருமை 1000 ரூபாய் அரசு என்பதுதான். 1000 ரூபாய் அரசு. பள்ளிக்கூடத்தை கட்டி சீரமைக்க முடியல, சிற்றூர்கள் தரும் பள்ளிக்கூடங்களை. நான் பிறந்த என் ஊர்ல சிவகங்கை மாவட்டத்தில் அரணையூர்ல நான் படித்த தொடக்க பள்ளியினுடைய சீரமைப்பை நாங்க செஞ்சோம். எங்க அண்ணங்க ஊர்ல இருக்க அண்ணங்களோடு நான் பணம் கொடுத்து சீரமைச்சேன். ஆனால் இன்னும் 2 வாத்திய ஆசிரியர்களை பணி நியமனம் செய்ய முடியல, போராடிட்டு இருக்கேன். பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கிற சத்துணவு பணியாளருக்கு சம்பளம் கொடுக்க முடியல. நீ கொழுப்படுத்திட்டு போய் சதுரங்க விளையாட்டு 100 கோடிக்கு, இப்ப இந்த ஃபார்முலா 4 ஃபார்முலா 4 அப்படின்னு ஒரு கார் பந்தயம், அது 50-60 கோடி. இது அப்போ அறிவு கருவறையாக இருக்கிற வகுப்பறைகளை, பள்ளிகளை, ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க ஒரு ஆகச்சிறந்த பணி கல்வி பணி. அதை கற்கிற பள்ளிக்கூடங்களை சீரமைத்து ஆசிரியர்களுக்கு உரிய ஊதியம் கொடுத்து தரமான கல்வியை தேசத்தின் குடிகளுக்கு கொடுக்க முடியல. கேட்டால் திராவிட மாடல். என்ன மாடல்? என்ன மாடல்? நீ ஏதோ பழங்குடி மக்கள் குறவர் குடிக்குத்தான் ஆபத்து பாதிப்பு நினைச்சிட்டு இருக்க. நீ வாழ்ந்துட்டியா? நீ இதை வாழ்ந்துட்டியா?